கணவன் மனைவி விவாகரத்து வழக்கு. நீதிபதி: உங்கள் மனைவியை விவாகரத்து செய்ய காரணம் என்ன? அப்பாவி கணவர்: ஐயா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்களும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் முதலில் வக்கீலை என் மனைவியிடம் கேட்க சொல்லுங்க. அப்புறம் நீங்களே விவாகரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. சரி என்று நீதிபதி கூற, அரசாங்க வக்கீல் குறுக்கு விசாரணையை அந்த பெண்ணிடம் ஆரம்பித்தார். வக்கீல்: அடிப்படையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்: அடிப்படையில் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. வக்கீல்: அது இல்லை மேடம், உங்களுக்கு இடையில் என்ன தகராறு? எங்கள் கடையில் தகராறு எதுவும் இல்லையே, நல்லா தான் ஓடுது. வக்கீல்: அடடா, உங்கள் தாம்பத்திய உரையில் என்ன சங்கடம் என்று கோர்ட் அறிய விரும்புகிறது. பெண்: தாம்பரத்தில் எங்களுக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லைங்க, இருந்தால் தானே சங்கடம். வக்கீல்: உங்கள் கணவர் மீது கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா? அவர் கருப்பு தாங்க, நானும் கருப்பு தான், அதனால் வேறுபாடு எதுவும் இல்லைங்க. வக்கீல்: உங்கள் வீட்டுக்காரரோட என்ன சண்டை? வீட்டுக்காரரோட எதுக்குங்க சண்டை? மாதம் 1ஆம் தேதி வாடகையை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. கோபத்துடன், இதோ பாருமா, உனக்கு விவாகரத்து வேணுமா என்று கேட்டார் வக்கீல். அந்த பெண்: ஐயோ வேணாங்க, என்கிட்ட ஏற்கனவே 3 விவாகப்பட்டு இருக்குங்க. நீங்கள் வேற வாங்கி தந்தா என் கணவர் சந்தேகப்படுவாருங்க. இதற்கு மேல் வக்கீலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் சத்தமாக கோபத்துடன், உங்கள் வீட்டுக்காரர் எதுக்காக விவாகரத்து கேட்கிறார் என்றார். பெண்: ஓ அதுவா, என்னோட பேசுகிறப்ப எல்லாம் மாரடைப்பு வந்துடுதான். நீங்கள் இப்போ எங்கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாரடைப்பாக வந்துருச்சு? இதுக்கு போய் விவாகரத்து கேட்குறாங்க. கடைசியில் அந்த வக்கீல் நெஞ்சில் கை வைத்தபடி மாரடைப்பால் கீழே விழுந்தார். பிழைத்தாரா?